கைஸ், நம்ம விஜயன் வீட்டை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதான் அந்த ரோடு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி கட்டு வரும். ரோடு ரொம்ப குண்டு குழிமா இருக்கு. சீக்கிரம் சிஎம் ஆனாருன்னு முதல்ல இவரோட ஒரு மாதிரி நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ரோடு இப்போ போட போறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இப்படி இருக்கு, குண்டு குழிமா ரொம்ப இதாக இருக்கு. இங்கிட்டதான் கைஸ் போகணும். கடைசியில முன்னாடி எந்த சந்துன்னு தெரியல. இதுலயும் கிட்டே போனாதான் நீலாங்கிற பீச்சுக்கு முன்னாடி ரோடு வரும்னு நினைக்கிறேன். பிரஸ்ன்னு ஒரு கார் போச்சு. அந்த கார் அங்கே திரும்புது, அந்த இடம் தான் நினைக்கிறேன். சரி, நான் கட் பண்ணிட்டு அந்த சந்துக்குள்ளே போயிட்டு உங்களை கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக சந்தை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதுதான் அந்த அவரோட அந்த ஸ்ட்ரீட்டு, விஜயண்ணா வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன். போலீஸ்லாம் இல்லை. இப்போலாம் ஸ்ட்ரீட் கார்னரில் போலீஸ் இருக்காங்க. மேபி இந்த செக்யூரிட்டி கொடுத்ததுக்கப்புறமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் அந்த ஸ்ட்ரீட். இதுக்குள்ளே வந்துட்டோம். பட் இங்கே தான் அவங்களோட விஜயனோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் இருப்பார்ல, அவர், அப்புறம் த்ரிஷா அவங்களோட வீடுலாமும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை, அது வேறு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேயே தான் அவர் சஞ்சீவ் வீடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் இவங்க வீடு டாக்டர் பாரதிராஜா, அவர் வீடும் இங்கே தான் இருக்குது. அவர் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே செலிப்ரிட்டி வீடு தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச இப்படியும் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ், அது மாதிரி ஆக்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே பக்கத்துலேயே தான் நீங்கள் நீலாங்கிற பீச்சு நம்ம வரலாம். அங்கே ஒரு பப்ளிக் பீச் தான், நம்ம எல்லாமே இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அந்த பீச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வீடு கண்டுபிடிக்கிறதுனும் விஜய் வீடு கண்டுபிடிக்கிறதுனும் பெருசில் கைஸ். ஈஸியாக ஆக்சுவலாக கூகுளில் இருக்குது. இது முன்னாடி தான் இருக்குது, கஷ்டமாக இருந்துச்சு. இப்போலாம் கூகுளில் அதுவே இருக்குது, போட்டிங்கன்னா அதுவே வந்துடும். இதுதான் அவர் வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். எனக்கும் இது மாதிரி சாங் வச்சு மாஸ் பண்ணலான்னு நினச்சி தான் எடிட் பண்ணேன். பட் ஆனால் காப்பிரைட்ஸ் வருது கைஸ். இப்போது விஜயண்ணா வீட்டுக்கு முன்னாடி தான் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கேன். செமையாக வேர்க்குது, வெயில் அப்படி அந்தளவுக்கு அடிக்குது கைஸ். வீட்டில் தளபதி என்ன இருந்தால் செமையாக இருக்கும்ல. வீட்டை தான் பார்த்துட்ருக்கேன். வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னொரு நாள் ஒரு இருக்கப்போ வரலாம். இது பேச்சு இதாக இருக்குதுல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். செமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் வீடு காமிக்கிறேன். ஸோ இதாக அவர் வீடு. பேக் கேமில் காமிக்கிறேன் கைஸ் உங்களுக்கு அவர் வீடை. அவர் வீட்டு பக்கத்துலேயே பீச்சு. இது அங்கிட்டு போனீங்கன்னா பீச்சு. இல்லை, இது பாரதிராஜா சார் வீடு. அவர் வீட்டு பக்கத்தில் பாரதிராஜா சார் வீடு. அது ரெண்டையுமே எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது கைஸ். தாரணி, உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சரி, இப்போ வெளில வந்தால் செம்மையாக இருக்கும்ல வந்தாருன்னா? ஆமாம், இங்கேருந்து ஒன்றுமே தெரியல. வெளியே இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். ஒன்றுமே தெரியலன்னா புரியல, அவரை பார்க்க முடியலன்றியா? ஆமாம், வீடு கேட்டு ரொம்ப மேலே இருக்கா. அதுக்கு கேட் ஆனால் சின்னதாக இறக்கி அடி கட்டுவாங்க. இறக்கட்டுலாம் இல்லை, சூப்பராக இருக்கும்ல பார்க்க. சரி கைஸ், நான் உங்களை அடுத்து பேக் கேமில் காமிக்கிறேன் கைஸ். விஜயண்ணா வீட்டு முன்னாடி நின்று அப்படி சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி லைட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்த டே சனிக்கிழமை. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, அடுத்த நாள் சண்டே மார்னிங் அந்த அஜித்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் லாக்அப் டெத் ஆகிட்டார்ல. ஸோ அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா அவங்க அந்த டே சூஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணது. ஸோ அன்றைக்கி அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அங்கே ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஸ்கூட்டியில் பிங்க் கலரில் ஸ்கூட்டி இருந்துச்சுல, ஸோ அதில் வந்துட்டு அவங்க உள்ளே போனாங்க நாங்கள் நின்றுருக்கும் போது. ஸோ அவங்கள்ட்ட அப்புறம் அப்படியே கேட்டுட்டு அப்புறம் அப்படியே போனோம். அவர் வீட்டில் ஆக்சுவலாக ஒரு சைடு பிள்ளையாரும், இன்னொரு சைடு அவங்க ஜீசஸ் அல்ல மாதா, அவங்களோட சின்னதாக குட்டியாக ஒரு சிலை மாதிரி இதில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னு சும்மா நின்று பார்த்துட்டு அவங்க கதை திறக்கும் லைட்டாக வீடை பார்த்தேன். வீடு செம்மையாக இருந்துச்சு. அவர் வீட்டில் இருந்தார். பார்த்துருந்தா ஒரு அடுத்த நாள் காலையில் நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் அதை நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். அப்போ தான் அவர் போனார் அந்த ஆர்ப்பாட்டம்க்கு. ஸோ பார்த்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் லைக் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.